ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் தான் குவிஸ் மாதிரி பார்க்க போறோம். ஸோ எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆயிடும். ஆப்ஷன்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். ஆன்சர்ஸ் ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் கழிச்சு ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின ரீட் பண்ணி, எவ்வளோ உங்களால கொஸ்டின் கரெக்ட்டான ஆன்சர் சொல்ல முடியுதுன்னு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப நாளா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி குவிஸ் மாதிரி போனீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு பிரஷ் அப்பா இருக்கும். நீங்க எங்கேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த குவிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நீங்க அப் டு டேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க குவிஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சர்வதேச 2020 அதாவது T20ல 4000 ரன் கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி இருக்காங்க, ஹர்மன்பிரீத் கௌர் இருக்காங்க, ரேணுகா தாக்கூர் இருக்காங்க, மித்தாலி ராஜ் இருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்மிருதி மந்தானா தான் ஆன்சர். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பெர்சன் இத வந்து அட்டைன் பண்றதுக்கு. ஸோ இப்போ இன்டர்நேஷனல் பிளேயர்ன்னு போம்போது உங்களுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பிளேயர் சூஷி பேட்ஸ் தான் வருவாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டின் அறிவுசார் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. ஸோ ஏன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட்ஸ் ஃபைலிங்க வச்சு தான் இந்த டேட்டாவ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த 4 வருஷமா தமிழ்நாடுலேருந்து வர ஃபைல் ஆகுற பேட்டன்ட்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதிகமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அது நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23% ஆஃப் த பேட்டன்ட்ஸ் மொத்தம் இந்தியாலேருந்து ஃபைல் ஆகுறதுல தமிழ்நாட்டுல இருந்து தான் 23% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால மொத்தமா இப்ப 2024 அண்ட் 2025க்கு 15,440 பேட்டன்ட்ஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் குடுத்துருக்காங்க. இது 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர்க்கும் இப்பைக்கும். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 அப்போ நம்மளோட பாராலிம்பிக்ஸ் வந்து எங்க நடந்ததுக்கான கொஸ்டின் தான் இது. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, UAE, சவுதி அரேபியா, ஜார்டன், கத்தார். ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? இது நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆன்சர் வந்து UAE. ஆக்சுவலா இது வந்து துபாய்ல நடந்திருக்கும். எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா. அங்க தான் வந்து ஏசியன் யூத் பாரா கேம்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்தியா வந்து நம்ம முக்கியமா பார்க்க போறது 2 பாயிண்ட். இந்தியா என்ன பிளேஸ்ல இருந்துச்சு? எவ்வளோ புடிச்சிருந்தது கோல்டு மெடல் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் புடிச்சிருந்தான்னு. இப்ப இந்தியா வந்து ஃபினிஷ் பண்ணும்போது 7த் பிளேஸ்ல இருந்தாங்க. அவங்க வந்து மெடல் டேலில பார்த்தீங்கன்னா, 102 மெடல்ஸ் வச்சிருந்தாங்க. 36 கோல்ட் அண்ட் 28 சில்வர் அண்ட் 38 பிரான்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் தான் இருந்தாங்க. அவங்க வந்து 197 மெடல்ஸ் ஓட ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஈரான் தான் வந்து செகண்டா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஜப்பான் தேர்டா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த எடிஷன் வந்து 5த் எடிஷன் ஆஃப் ஏசியா யூத் பாரா கேம்ஸ் 2025. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஷெவாலியர் டி ஆர்டர் டெஸ் ஆர்ட்ஸ் அட் டெஸ் லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு அவார்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? 2025 ஆண்டிற்கான இந்த அவார்டை வாங்கினது யாரு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு யாரு குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்ச் கவர்மெண்ட்ல இருந்து குடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இத பார்த்து நீங்க வந்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. விக்ரம், அருந்ததி ராய், ஜூம்பா, ரவி டிசி இருக்காங்க. ஸோ ஆன்சர் யாரா இருக்கும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரவி டிசி தான். ஸோ இவங்க வந்து ஒரு மலையாளம் பப்ளிஷர். இவங்க வந்து ஒரு பப்ளிஷர் கம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டிசி புக்ஸ். இவங்களுக்கு தான் வந்து இந்த ஷெவாலியர் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்ச் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இதை வாங்கினவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் வாங்கியிருக்காங்க, ஐஸ்வர்யா ராய் பச்சன் வாங்கியிருக்காங்க, ஷாருக் கான் வாங்கியிருக்காங்க, சிவாஜி கணேசன் சார் வாங்கியிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் பலதரப்பட்ட போக்குவரத்தை ஆதரிக்கும் அக்ரா உடன்படிக்கை 2025 செய்து கொடுத்த அமைப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸை வந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து யாரு என்ன ஆர்கனைசேஷன் கீழே வந்தது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஃபார்ம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ஃபுல் ஃபார்ம்ஸை போய் பாருங்க, கூகுள் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இந்த ILO,
யுனெஸ்கோ இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் வந்து யூனிசிட்ரல். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் இந்த இந்த வந்து ஆக்சுவலா எதுக்கு கீழ வரும்னு பார்த்தீங்கன்னா, கன்வெக்ஷன் ஆன் நெகோஷியபிள் கார்கோ டாக்குமெண்ட்ஸ் வந்து இத 15 டிசம்பர் 2025 அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இதுதான் ஃபுல் ஃபார்ம். இத தான் நம்ம வந்து ஷார்ட்டா அக்ரா கன்வென்ஷன் ஆன் நெகோஷியபிள் கார்கோ டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். இத வந்து அடாப்ட் பண்ணது வந்து யாருக்கு கீழன்னு பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா. அப்ப ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ யூனிசிட்ரல் தான் வரும். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ட்ரேட வந்து மானிட்டர் பண்றதுக்காகவும், அத வந்து ஃபீசிபிள் பண்றதுக்காகவும், மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல் ட்ரேட ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காகவும் தான் இந்த லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பக்லி திட்டத்தை செயல்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கோவா, குஜராத். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. குஜராத் தான். ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீ ஸ்கூலிங் சில்ட்ரனுக்காக 3 to 6 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்காக இத கொண்டு வந்தாங்க. இது வந்து அங்கன்வாடிஸ்ல சென்டர்ஸ்ல வந்து இத செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட இது. இது வந்து யாருக்கு கீழ ஃபண்டட்ன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் சில்ட்ரன் ஃபண்ட் யூனிசெஃப் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இது எக்ஸாக்ட்டா எங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாகூர் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்ல. இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நுகர்வோர் தினம் கன்சியூமர்ஸ் டே, நேஷனல் கன்சியூமர்ஸ் டே 2025 எப்ப செலிப்ரேட் ஆகப்பட்டதுங்கிறது தான். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ்ல ஆன்சர் வந்து டிசம்பர் 2024. ஸோ இப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழ இந்த டேவ வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதுல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 6 பேசிக்ஸ் கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் 5 ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். இந்த சட்ட திருத்தத்த வந்து 3 டைம் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. 1991, 1993 அண்ட் 2002ல. ஸோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்த கன்சியூமர் ரைட்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல தான் வந்து வந்திருக்கும். அதுதான் இந்த கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்ப டிசம்பர் 24 தான் 25க்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்பீடி டிஸ்போசல் த்ரூ டிஜிட்டல் ஜஸ்டிஸ். ஓகே. இப்ப நம்ம பார்க்குறது தான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 அப்போ பிரிக்ஸ் வந்து எந்த நாடு வந்து நடத்தப் போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப இதுக்கான ஆப்ஷன்ஸ்ல வந்து யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில், சீனா இருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர்? இந்தியா தான். பிரேசில் வந்து பிரிக்ஸோட பிரசிடென்சிய வந்து இந்தியாக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து 4த் பிரிக்ஸ் ஷெர்பாஸ் மீட்டிங் அப்போ வந்து இந்த இந்த ஹேண்ட் ஓவர் நடந்தது. இந்த மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4த் பிரிக்ஸ் ஷெர்பா மீட்டிங் எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில்ல நடந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் மீட்டிங்கான பிரிக்ஸ் 2026 வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, இத லைக் பண்ணுங்க. டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி வராது. பிகாஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பிரஷ் அப் மாதிரி பண்ணலாம். ஒரு 2 டேஸ் இல்ல 3 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி போடலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீடியோல வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பாருங்க. உங்க ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணா இன்னும் என்ன மாதிரி கொண்டு போலாங்கிறதும் நீங்க சொல்லுங்க. உங்களோட இன்டேக்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால முடிஞ்ச அளவு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுதோ தமிழ்நாடு வைஸ் அண்ட் நேஷனல் நியூஸ் வைஸும் நம்ம கொண்டு போகலாம். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வீடியோல பார்க்கலாம்.